Hi friends, welcome to Learn English Everyday YouTube channel. நம்ம சேனல்ல தொடர்ச்சியா இங்கிலீஷ் ரீடிங் ரைட்டிங் ரிலேட்டடா இருக்கக்கூடிய நிறைய லெசன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ரீடிங் அண்ட் ரைட்டிங் தாண்டி அடுத்த ஸ்டேஜான ஸ்பீக்கிங்க்கு தான் போக போறோம். 30 நாள்ல இங்கிலீஷ் பேசலாம். ஸோ எப்படி அப்படின்னா நம்மளால ஏபிசிடி மட்டுமே தெரிஞ்சிருக்கக்கூடிய நாம எப்படி அந்த ஏபிசிடி எழுத்துக்களோட உச்சரிப்பை கத்துக்கிட்டு வாசிக்க பழகுனமோ சேம் அதே மாதிரி பேசுறதுக்கு தேவையான பேசிக்கான விஷயத்த கத்துக்கிட்டோம் நம்மளால பேச முடியும். இன்னைக்கு முதல் நாள். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா 10 வார்த்தைகள் நம்ம லேர்ன் பண்ண போறோம். அந்த வார்த்தைகளை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னும் தெரிஞ்சுக்கலாம். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 10 வார்த்தைகள்ல குறைஞ்சது 5 வார்த்தைகளையாவது டெய்லி யூஸ் பண்றதுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஆரம்பத்துல யூஸ் பண்ணும்போது ஒரு கஷ்டமான விஷயமா தான் நமக்கு தெரியும். இது எப்படின்னா இப்போ நம்ம டிரைவிங் கத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க புதுசா ஒரு 2 வீலரோ இல்லைன்னா 4 வீலர் ரைட் பண்றதுக்கு கத்துக்கிறீங்க அப்படின்னும் போது ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்த்து பார்த்து ஐயோ விழுந்துருவோமோ, ஸோ இது கரெக்டா நம்ம ஸ்பீடு எக்ஸிலேட்டர் கரெக்டா கொடுக்கணும். இதே நீங்க பைக் கத்துக்க போறீங்க அப்படின்னா ஸோ எந்த இடத்துல நம்ம கியர் சேஞ்ச் பண்ணணும், ஸோ எந்த இடத்துல நம்ம கிளச் கொடுக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே நம்ம ஒரு டிரைவிங் கத்துக்க போறோம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நமக்கு அது கஷ்டமா தான் தெரியும். இதுவே நம்ம 1 நாள் 2 நாள் 3 நாள் ஸோ ஒரு 5 நாள் அந்த மாதிரி நம்ம கண்டினியூவா பண்ணிட்டோம் அப்படின்னும் போது 6வது நாள்ல இருந்து அது ஒரு நமக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயமாவே மாறிடும். அதுக்கப்புறம் இது இப்படியா பார்க்கணுமா அப்படின்றதே கிடையாது. எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயமாவும் மாறிடும். சேம் இதே மாதிரி தான் இங்கிலீஷும். பழக பழக அந்த விஷயம் நம்மளுக்குள்ளேயே நார்மலா பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை தான் நம்ம பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங்ல நம்ம பேச ஆரம்பிக்கும் போது மற்றவங்க ஏதோ நினைப்பாங்களோ, தப்பா இருக்குமோ, ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம தோணும் நமக்கு. ஸோ அதனாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேணாம் பேச வேணாம். ஸோ தெரிஞ்சது நமக்கு தமிழ். ஸோ அதுல ஒரு சில இங்கிலீஷ் வார்த்தைகள் தெரிஞ்சா யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். தெரியாம ஏன் அதை தப்பா பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசாம இருப்போம். இதுவே நம்ம ஒரு டிரைவிங்க்கு போனாலுமே ஸோ நமக்கு எங்க 2 வீலர்லாம் தெரியுமா, நம்மளால கத்துக்க முடியுமா, ஸோ தெரியாம எங்க போய் விழுந்துட்டோம்னா அப்படின்லாம் நம்ம நினைக்கிறது கிடையாது இல்லையா. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு 2 வீலர்னா அதை ஓட்டிடணும், அதே மாதிரி கார் அப்படின்னா நம்ம ஓட்டிடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுதான் கத்துக்குவோம். ஸோ நாள்பட அதுல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டும் அதை நம்ம டெய்லி அந்த ரெகுலரா பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஃபெமிலியர் ஆயிடும். சேம் அதே மாதிரி இந்த மெத்தடை நீங்க இங்கிலீஷ்லயும் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களாலேயும் பேச முடியும். ஸோ இதுவே நம்ம பேச பேச தான் இங்கிலீஷ் நம்மளோட தனித்துவமான ஒரு விஷயமாவே மாறிடும். ஸோ இவங்க இப்படிதான் பேசுவாங்க, இவங்க எதை கேட்டாலும் இங்கிலீஷ்ல நல்ல ஸ்டைலா பேசுவாங்க, அவர் நல்லா பேசுவாரு, அந்த மாதிரி நம்மளோட தோற்றமும் நம்மளோட பேச்சும் பாத்தீங்கன்னா மாறிடும். நம்ம ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா அது மாறவே மாறாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோடனே பெரிய பெரிய வாக்கியங்கள் பெரிய பெரிய சென்டென்சஸ் பேச போறது கிடையாது. எப்பவும் போல தமிழ் பேசுற மாதிரி தான். ஸோ பேசுறதுக்கு இடையில இந்த இங்கிலீஷை நம்ம சேர்த்து சேர்த்து பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு 10 விஷயம் நம்ம கத்துக்குவோம், நாளைக்கு ஒரு 10 விஷயம். ஸோ அதை நம்ம பழக்கப்படுத்த நம்ம நாள்பட நம்மளால என்ன ஆகும் அப்படின்னா பெரிய பெரிய சென்டென்ஸும் நம்மளால ஈஸியா பேச முடியும். அதுதான் இன்னைக்கு நம்ம 10 வார்த்தைகள் பார்க்கலாம். இந்த 10 வார்த்தைகளை நீங்க எப்படி பேசும்போது யூஸ் பண்ண முடியும் அப்படின்றதையும் எந்தெந்த இடங்கள்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது Day 1 தான். ஸோ கண்டினியூஸா உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஸோ அதனால நீங்க ரீடிங் ரைட்டிங் எப்படி கத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி நம்மளால இங்கிலீஷ்லயும் பேச முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃப்ளூவன்ட் எல்லாம் வராது. ஸோ தெரிஞ்சதை ஃபர்ஸ்ட் பேசலாம், அதுக்கப்புறம் பேச பேச நம்மளாலையும் சரளமா பண்ண முடியும். வாங்க என்னென்ன வார்த்தைகள் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத கத்துக்கலாம். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்டான வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டினியூவா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன அப்படின்னா டூ. டூ அப்படின்னா இக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இக்கு அப்படின்றது இந்த டூ எப்படி நம்ம பேசுறதுல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூலுக்கு அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா டு ஸ்கூல், ஸ்கூலுக்கு. அதே மாதிரி சென்னைக்கு டு சென்னை. ஸோ அதே மாதிரி மதுரைக்கு, இந்த மாதிரி இந்த இடத்துக்கு. ஓகேவா, ஸ்கூலுக்கு மட்டும் இல்லாம நான் வேலைக்கு டு ஒர்க். என் நண்பனுக்கு அப்படின்னும் போது நம்ம எப்படி சொல்லலாம் டு மை ஃப்ரெண்ட். ஓகேவா, என்னோட ஃப்ரெண்டுக்கு. ஸோ இந்த மாதிரி எப்படி நம்ம டெய்லி பேசுறதுல இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ நார்மலா எங்கடா போற அப்படின்னு சொல்லி யாராவது உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நான் வேலைக்கு போறேன் அப்படின்னும் போது நம்ம எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னா டு ஒர்க், வேலைக்கு. இப்ப காலையில நீங்க சண்டே மார்க்கெட்டுக்கு போறீங்க, சந்தைக்கு போறீங்க. அப்போ எங்கடா இப்ப காலையில பை எடுத்துட்டு கிளம்பிட்ட,
சந்தைக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டு மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பேசுற தமிழ் கூடயே அந்த இங்கிலீஷையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ டு மார்க்கெட், டு ஒர்க், டு ஸ்கூல், டு சென்னை, டு மை ஃப்ரெண்ட். இந்த மாதிரி வந்து நம்ம தமிழ் தான், தமிழ் கூடவே வந்து என்ன பண்றோம், இதையும் நம்ம பேச ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இக்கு அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம டு அப்படின்றத தொடர்ச்சியா நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா உங்களோட வழக்கமான ஒரு வார்த்தையாவே இது வந்து மாறிடும். ஓகேவா? சடனா வந்து உங்களை ஒருத்தவங்க கேட்குறாங்க, நம்ம டெய்லியுமே இதை யூஸ் பண்றோம் அப்படின்னும் போது எங்கப்பா இன்னைக்கு காலையில கிளம்பிட்டு அப்படின்னா டு நான் சென்னை போறேன், சென்னைக்கு. ஸோ டு சென்னை அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டு அப்படின்றதையும் நீங்க வந்து இக்கு அப்படின்ற அர்த்தம் வரும். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டாவதா இருக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா ஃபார். ஃபார் அப்படின்னா இக்காக இல்லைன்னா காண. ஸோ இதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த ஃபாரோட அர்த்தம் மீனிங் என்ன அப்படின்னா காக காண அப்படின்றது அர்த்தம். என் ஃப்ரெண்டுக்காக அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபார் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? என் நண்பனுக்காக. ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து நீங்க ஒரு நியூ ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, இல்லைன்னா வந்து அந்த ட்ரெஸ் ஆல்ரெடி ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வாங்கியிருக்கீங்க. உங்களை பார்த்து புதுசா இருக்கே, இதை எப்போ வாங்கின இந்த ட்ரெஸ் அப்படின்னு கேட்கும்போது பொங்கலுக்காக, ஃபார் பொங்கல். இதுவே நான் கிறிஸ்மஸ்க்காக அதை வாங்கியிருந்தேன் அப்படின்னா ஃபார் கிறிஸ்மஸ். ஸோ கிறிஸ்மஸ்க்காக அந்த ட்ரெஸ்ஸை நான் வாங்கினேன். இதுவே வந்து நீங்க தீபாவளிக்காக எடுத்த ட்ரெஸ்ஸாக இருந்தால் ஃபார் தீபாவளி. ஸோ தீபாவளிக்காக. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஃபார் அப்படின்றத நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ என்னோட அம்மாவுக்காக, எங்க அம்மாவுக்கு பர்த்டே வருது, ஸோ நான் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்குறேன். அப்போ யாருக்காக கிஃப்ட் வாங்குறேன்? ஃபார் மை மாம். ஸோ என்னோட அம்மாவுக்காக. ஸோ இந்த மாதிரி ஃபார் மை மாம் இல்லைனா ஃபார் மை மதர், ஃபார் மை ஃபாதர். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபார் அப்படின்ற வார்த்தையை நம்ம காக காண அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதை டெய்லி நம்ம பேசும்போது இவங்களுக்காக இந்த விஷயத்துக்காக அப்படின்னு நம்ம யூஸ் பண்ற இடங்கள்ல இந்த ஃபார் அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து பி. மூணாவதா பார்க்க போற வேர்டு என்ன அப்படின்னா பி. பி அப்படின்னா இரு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு பாருங்க நம்ம நிறைய இடங்கள்ல இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன மாதிரி இடங்கள்ல இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ண போறீங்க, இல்லை அப்படின்னா ஒரு ஆறுதலான விஷயம் சொல்ல போறோம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, பி ஹாப்பி. பி ஹாப்பி அப்படின்னா என்னன்னா சந்தோஷமா இரு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பி ஹாப்பி சந்தோஷமா இரு. பி காம் அமைதியா இரு. பி காம் அமைதியா இரு அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பி கான்ஃபிடென்ட் தன்னம்பிக்கையோட இரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு விஷயத்துல கொஞ்சம் தளர்ந்துட்டோம்னா ஏன் இப்படி இருக்க, தன்னம்பிக்கையா இரு. பி கான்ஃபிடென்ட். பி ஹானஸ்ட் நேர்மையா இரு. பி சேஃப் பாதுகாப்பா இரு. பி பேஷண்ட் பொறுமையா இரு. பி ஸ்ட்ராங் உறுதியா இரு. பி பிரேவ் தைரியமா இரு, நீ தைரியமான ஆள் இல்லையா, ஏன் இப்படி இருக்க, தைரியமா இரு. பி பிரேவ் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு தைரியமாகவும் ஒரு அட்வைஸா நம்ம வந்து சொல்லும் போது இந்த பி அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இது கூட இந்த ஹாப்பி காம் ஸோ அதெல்லாம் வந்து இரு, தன்னம்பிக்கையா இரு, தைரியமா இரு, கவலைப்படாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ பி ஹாப்பி சந்தோஷமா இரு அப்படின்ற மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து இந்த பி அப்படின்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து மேபி. இந்த மேபி அப்படின்றது வந்து இருக்கலாம் அப்படின்ற அர்த்தம் வந்து கொடுக்கும். ஓகேவா? மேபி அப்படின்னா இருக்கலாம் அப்படின்ற அர்த்தம். இதை வந்து நம்ம எங்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு நமக்கு சரியான பதில் தெரியாது, இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து இந்த மேபி அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு மார்னிங் டெஸ்ட் இருக்கா, ஏன்னா நமக்கு தெரியல, மிஸ் சொன்னாங்களா என்னன்னு தெரியல, ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறோம் நாளைக்கு மார்னிங் வந்து டெஸ்ட் இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க வந்து மேபி இருக்கலாம், இருக்கும் இருக்காது அப்படின்ல, இருக்கலாம், இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், மேபி அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு கன்ஃபார்மான ஆன்சர் தெரியாத இடங்கள்ல இந்த மேபி அப்படின்றத நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா ஹாவ். ஹாவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கொண்டிரு, இருக்கு, பெற்றிருத்தல் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்ப வந்து ஐ ஹாவ் அ கார் அப்படின்னா
என்கிட்ட கார் இருக்கு. I have two brothers. எனக்கு 2 சகோதரர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி அர்த்தம். ஸோ இருக்கு, பெற்றிரு அப்படின்ற மாதிரி இடங்கள்ல நம்ம இந்த have அப்படின்றத யூஸ் பண்ணலாம். I have a pen. I have book. I have a scooter. ஸோ இந்த மாதிரி என்கிட்ட இருக்கு அப்படின்ற விஷயங்களை நீங்க எங்கெங்கெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடங்கள்ல இந்த have அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு நல்ல ஃபேமிலி இருக்கு. ஸோ ஐ ஹாவ் அ குட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லணும் அப்படின்னா இந்த have அப்படின்ற விஷயத்த நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம், ஸோ எனக்கு இந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சிருவேன், எனக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் இருக்கு, என்னால் முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா என்னால் முடியும், என்கிட்ட நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல ஐ ஹாவ் அ கான்ஃபிடென்ஸ். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்தது இந்த வார்த்தை நம்ம நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்ல யூஸ் பண்ண முடியும். என்ன அப்படின்னா கேன். கேன் அப்படின்னா முடியும், என்னால் இதை செய்ய முடியும், எனக்கு பாட முடியும், எனக்கு ஓட முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளால முடியும் அப்படின்ற விஷயங்களுக்கு எல்லாமே ஐ கேன் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணலாம். ஐ கேன் டூ இட், என்னால் அதை செய்ய முடியும். ஐ கேன் ஸ்லீப். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், என்னால் இங்கிலீஷ் பேச முடியும். ஐ கேன் டூ, என்னால் செய்ய முடியும். ஐ கேன் வாக், என்னால் நடக்க முடியும். இந்த மாதிரி என்னால் முடியும் அப்படின்ற விஷயங்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேன் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். என்னால் நீந்த முடியும். ஐ கேன் ஸ்விம். ஐ கேன் வாக், என்னால் நடக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஐ கேன் அப்படின்றது வந்து முடியும் அப்படின்ற எல்லா விஷயத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்த வேர்டு வந்து நம்ம முன்னாடி பார்த்த முடியும் அப்படின்றதுக்கு அப்படியே ஆப்போசிட். நம்மளுக்கு முடியாது அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் cannot. இதை வந்து can't அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஷார்ட் ஃபார்ம்ல யூஸ் பண்றது. நீங்க ஸ்டார்டிங்ல வந்து யூஸ் பண்ணும்போது cannot அப்படின்னே நம்ம யூஸ் பண்ணலாம். முடியும், முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம cannot அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ கேனாட் ஸ்லீப் ஹியர். ஐ கேனாட் ஸ்லீப் ஹியர் அப்படின்னா என்னால் இங்கே தூங்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஐ கேனாட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே மாதிரி ஐ கேனாட் ரன். ஐ கேனாட் ஒர்க், என்னால் வேலை செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி முடியாது அப்படின்றதுக்கு எந்தெந்த இடத்துல நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து இந்த வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த வேர்டு என்ன அப்படின்னா வில் நாட். வில் நாட் அப்படின்னா மாட்டேன். ஸோ இதை எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் நாட். ஐ வில் நாட் அப்படின்னா நான் மாட்டேன். நான் என்ன மாட்டேன்? ஐ வில் நாட் டூ, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஐ வில் நாட் டூ அப்படின்னா நான் செய்ய மாட்டேன். இதுவே ஐ வில் நாட் கோ, நான் போக மாட்டேன். ஐ வில் நாட் ஸ்லீப், நான் தூங்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த வில் நாட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஐ வில் நாட் கோ, நான் போக மாட்டேன். ஐ வில் நாட் ரிப்பீட் இட் அகெயின், நான் இதை திரும்ப செய்ய மாட்டேன். ஒரு விஷயம் செஞ்சுட்டேன் அப்படின்னா மிஸ்டேக் அப்படின்னா திரும்ப அதை நான் செய்ய மாட்டேன்னா ஐ வில் நாட் ரிப்பீட் இட் அகெயின். ஐ வில் நாட் டூ இட் அகெயின், நான் இதை திரும்ப செய்ய மாட்டேன். இந்த மாதிரி வில் நாட் அப்படின்றத மாட்டேன் அப்படின்ற எந்தெந்த இடங்கள்ல நீங்க பேச விருப்பப்படுறீங்களோ அந்தந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் திஸ் அண்ட் லைக் தட். இது போன்ற, இது மாதிரியான, அது போன்ற, அது மாதிரியான, இல்லைன்னா அந்த மாதிரியான அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஐ வில் நாட் டூ லைக் திஸ். ஐ வில் நாட் டூ லைக் திஸ். முன்னாடி பார்த்தோம்ல வில் நாட். ஸோ நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன். ஐ வில் நாட் டூ லைக் தட், நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன். ஸோ லைக் திஸ் லைக் தட் அப்படின்றது இது போன்ற, இல்லைன்னா இந்த மாதிரி அப்படின்ற அர்த்தம். ஓகேவா? அண்ட் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஃப்ரம். ஃப்ரம் அப்படின்னு சொல்றது நம்ம வந்து இருந்து அப்படின்ற ஒரு அர்த்தம் நமக்கு கொடுக்கும். ஓகேவா? இருந்து அப்படின்ற ஒரு அர்த்தம். இருந்து அப்படின்னும் போது சென்னையில இருந்து, ஃப்ரம் சென்னை. கடையில இருந்து, ஃப்ரம் ஷாப். அதே மாதிரி ஸ்கூல்ல இருந்து, ஃப்ரம் ஸ்கூல். ராஜாவிடம் இருந்து, ஃப்ரம் ராஜா. இந்த மாதிரி இருந்து அப்படின்னு சொல்லி நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த இடங்கள்ல நம்ம ஃப்ரம் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இப்போ சென்னைக்கு அப்படின்னும் போது நம்ம டு சென்னை அப்படின்னு சொல்றோம். சென்னையில இருந்து அப்படின்னா ஃப்ரம் சென்னை. ஓகேவா? ஸோ என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து, ஃப்ரம் மை ஃப்ரெண்ட். புரியுதா? இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம இந்த ஃப்ரம் அப்படின்றத யூஸ் பண்ணலாம்.
ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த 10 வேர்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 10 வேர்ட்ஸ்ல உங்களால எத்தனை வேர்ட்ஸை அதிகமாக யூஸ் பண்ண முடியுதோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? பார்த்துட்டு மட்டும் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்குள்ளே வராது. நம்ம ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, நியூஸ் பேப்பர் படிங்க, கிராமர் படிங்க, டென்சஸ் படிக்கணும், அப்பதான் வந்து இங்கிலீஷ் பேசவே ஆரம்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிசனிங். ஸோ நம்ம எவ்வளோ கேட்குறோமோ லிசன் பண்றதுக்கும் ஸ்பீக்கிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று லிங்க் இருக்கு. எப்படி வந்து நம்ம ரீடிங்க்கும் ரைட்டிங்க்கும் சொல்றோமோ, ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம ரீட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளால எழுதவும் முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஸ்கில்லும் ஒன்னோட லிங்க்ல தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு கேட்குறோமோ கேட்கும்போது நிறைய புதிய வார்த்தைகள் வந்து நமக்கு பழகும். ஸோ அதனாலதான் லிசன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப நம்ம இங்கிலீஷ் பேச போறோம் அப்படின்னா இங்கிலீஷ்ல நமக்கு எதுவுமே தெரியாம நம்ம பேச போறது கிடையாது. நமக்குள்ளேயே நிறைய வேர்ட்ஸ் வந்து இருக்கு. பட் அதெல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வெளியில வந்து அதை நம்ம கொண்டு வரது இல்லை. தெரியும், பட் அது உள்ள தெரிஞ்சதாவே இருக்கு. ஸோ நம்ம வெளியில அதை கொண்டு வந்து நம்ம பேசும்போது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் வர ஆரம்பிக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம 10 இந்த வார்த்தைகளை நீங்க உங்களால எவ்வளவு முடியுதோ மினிமம் ஒரு 5 வார்த்தைகளாவது டெய்லி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்குள்ள இங்கிலீஷ் வந்து ஃப்ளூவெண்டா வர ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னும் இருக்க விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களால ஒரு நாள் பேச முடியும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ அதனால இந்த விஷயங்களை ரெகுலரா யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அடுத்த வீடியோல நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்கலாம். ஸோ டெய்லி வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதெல்லாமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எப்படி வந்து இங்கிலீஷ்ல வந்து நம்ம ஏபிசிடி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வேர்டை ரீட் பண்றதுக்கு நம்ம அதோட உச்சரிப்பை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி வரமோ, சேம் அதே மாதிரி பேசுறதுக்கும் இந்த மாதிரி நம்ம நிறைய ப்ராக்டிசஸ் வந்து பண்ணணும். ஸோ ஒவ்வொரு விஷயங்கள் நீங்க கிரியேட்டிவ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணாலே முடியும். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.